தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் மேக வெடிப்பு காரணமாக கடும் நிலச்சரிவு. கரை புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தின் பதற வைக்கும் வீடியோ காட்சிகள். உத்தரகண்ட் நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் மாயம். தரளி கிராமத்தில் வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதால் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். மேக வெடிப்பால் உத்தரகண்டில் கீர் கங்கை நதியில் வரலாறு காணாத வெள்ளம். பல இடங்களில் முக்கிய சாலைகள் சேதம். வீடுகள், கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. மேக வெடிப்பு, நிலச்சரிவு பாதிப்பு குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். மேக வெடிப்பு, நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசியில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி. ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மீட்பு பணிகளில் தீவிரம். உத்தரகண்ட் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவு. மேக வெடிப்பு காரணமாக உத்தரகண்டில் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு, போக்குவரத்து துண்டிப்பு. சாலையில் குவிந்து கிடக்கும் கற்குவியல்களை அகற்றும் பணியில் சமோலி போலீசார் தீவிரம். கேரளாவின் திருச்சூர், எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். மாநிலம் முழுவதும் கனமழை தொடரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. நகர பகுதிகளில் கனமழை. கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு மழைநீருடன் தேங்கிய கழிவுநீர். கனமழையால் உதகை ரயில்வே பாலம், காவல் நிலையத்தை முழங்கால் அளவுக்கு சூழ்ந்து நிற்கும் தண்ணீர். கார், 2 வீலர் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரியில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். மின் உற்பத்திக்கு பயன்படும் பெரும்பாலான அணைகள் முழு கொள்ளளவை எட்டத் தொடங்கியது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரிக்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வாகனம் பழுது. எள்ளநெல்லி பகுதியில் வாகனம் பழுதாகி 1 மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைப்பு. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை 35வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாமல் கொள்முதல் நிலையத்திலேயே வைத்திருப்பதாக புகார். தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னாவரை அருகே விளைநிலத்தில் தேங்கிய தண்ணீரால் வாழை சாகுபடி பாதிப்பு. தூர்வாரப்படாத வடிகால் வாய்க்கால்களால் ஊற்று நீர் வெளியேற முடியாமல் விளைநிலத்தில் தேங்குவதாக விவசாயிகள் புகார். குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே லெமூர் பீச்சில் கடல் சீற்றம். கடற்கரையோர கடைகளை கடல் நீர் சூழ்ந்ததால் வியாபாரிகள் கடும் அவதி. கோவையில் கனமழையால் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் அவதி. மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்த காய்கறிகள் மழைநீரில் மூழ்கி சேதம். பூவிருந்தவள்ளி அருகே அரசு பள்ளி எதிரே தேங்கி நிற்கும் மழைநீர். மதில் மீது ஏறி அபாயமான முறையில் பள்ளிக்கு செல்லும் அவல நிலை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். முக்கிய திட்டங்கள் மற்றும் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் மறியல். விருத்தாச்சலம் சேலம் மார்க்கத்தில் செல்லும் ரயில்வே கேட் மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. அரசு பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்திற்கு முதலமைச்சர் பெயரை வைப்பது தவறானது என மனு. சென்னை கொளத்தூரில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டடம் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக அதிமுகவை பேய் பிசாசு என கடுமையாக விமர்சித்து சீமான் பேட்டி. தாவேகா தலைவர் விஜயின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன எனவும் சரமாரி கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 75,000-ஐ நெருங்குகிறது. சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 74,960 ரூபாய்க்கு விற்பனை. கவின் ஆணவ கொலை வழக்கில் நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். 8 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கு. கவின் குடும்பத்தினரிடம் தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையம் விசாரணை. கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாருக்கு சிபிசிஐடி சம்மன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு.
ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் எஸ்சி பிரிவு நாளை போராட்டம் நடத்த அனுமதி. விண்ணப்பத்தை பரிசீலித்து நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க சென்னை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை. சாதுக்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களா என 5 டிஎஸ்பிக்கள் தலைமையில் ஆய்வு. பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசி மற்றும் சிசிடிவிக்கள் ஹேக் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். ராமதாஸ் வீட்டில் இருந்த தொலைபேசி, மோடம் உள்ளிட்டவை கோட்டைக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் ஒப்படைப்பு. அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர்களே இல்லாத அவலநிலை இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ராமாயணத்தில் ராவணனின் தலை வெட்டப்படும் போது மீண்டும் மீண்டும் முளைப்பது போல அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகிறது. அந்தரங்க வீடியோக்கள் மேலும் 13 இணையதளங்களில் பரவி உள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வேதனை. தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த மனு. மதுரை ஆதீனத்தின் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை தமிழர்களை தவறாக சித்தரித்துள்ளதாக கூறி கிங்டம் படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு. ராமநாதபுரத்தில் திரையரங்கை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விஜய் தேவரகொண்டா நடிப்பில் கிங்டம் படம் வெளியாகியுள்ள திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி வழக்கு. படத்தை திரையிடுவதில் தலையிட நாம் தமிழர் கட்சியினருக்கு தடை விதிக்கவும் மனு கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிகழும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கொள்ளை கும்பல்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. விருத்தாச்சலம் அருகே இலங்கையனூர் கிராமத்தில் ரயில்வே கேட்டை மூடியதை கண்டித்து போராட்டம். தெற்கு ரயில்வேயை கண்டித்து 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ரயில் மறியல். சிவகங்கை அருகே சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய மக்கள். அடிப்படை வசதிகள் போதிய பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கம். கர்நாடக பேருந்துகள் போதிய அளவு இயக்கப்படாததால் பெங்களூருவிற்கு பணிக்கு செல்பவர்கள் அவதி. கிருஷ்ணகிரி அருகே தனியார் கார்மெண்ட்ஸின் பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 12 பெண்களும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. வேலூர் தொரப்பாடி 49வது வார்டில் சாலை வசதி கோரி கவுன்சிலர் உருண்டு புரண்டு போராட்டம். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஒரே பாலினம் மற்றும் திருநங்கையர் திருமணங்களுக்கு சட்ட அனுமதி வழங்கும் விவகாரம். பதிவாளர்களுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.